கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1899 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 15 அதிகாரம் 16 வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பொழுது, தேவன் தந்த வார்த்தைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தை மனிதனை சந்தோஷப்படுத்தும், மனிதனை மகிழ்ச்சியாக்கும். சோர்ந்து போயிருக்கிற ஒரு மனிதனை தூக்கி விடுவது தேவனுடைய வார்த்தை. நஷ்டப்பட்டு, அல்லல்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, வேதனையோடு, வியாதியோடு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு மனிதனை நோக்கி தேவனுடைய வார்த்தை வருமானால் அந்த மனிதன் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா, க்ளோரி. மோசே மரித்த பின்னாடி யோசுவா விழுந்து கிடந்தார். தேவனுடைய வார்த்தை அவருக்கு வருகிறது, நீ எழுந்து என்று சொல்லி. அப்படித்தான் விழுந்து கிடக்கிறவர்களை ஆறுதல் படுத்தி எழுப்பி விடுகிறது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. எனவே வேத புத்தகத்தை படியுங்கள், தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவனுடைய வார்த்தையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிறது. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற மகனே மகளே, நஷ்டப்பட்டு இருக்கிற மகனே மகளே, தோல்வியில் துவண்டிருக்கிற மகனே மகளே, வியாதியிலே பலவீனத்திலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உனக்காக இந்த வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தையை நீ கற்றுக்கொண்டு கை கொண்டு நடந்து பார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆறுதலாய் அமையும், சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.